Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஸ் ஸ்டவோட பர்னரை எப்படி வீட்லயே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டவ் எப்படி ஈஸியா எண்ணெய் பிசுக்கு வந்து சோப்பு தண்ணிலாம் யூஸ் பண்ணாம க்ளீன் பண்ணலாம்னு போட்டுருந்தேன். அதுல ஒருத்தவங்க கேஸ் பர்னரை வந்து க்ளீன் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்துட்டு இப்போ ஸ்டவோட பர்னரை தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு டார்க்கா இருக்குன்னு. இப்போ இதை நல்லா கொதிக்கக்கூடிய சுடு தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பர்னர் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பர்னர் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு சிந்தட்டிக் வினிகரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட வினிகர் எந்த வினிகராக இருந்தாலும் எந்த பிராண்டோடதாக இருந்தாலும் சரி 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஈனோ பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். என்கிட்ட வந்து இந்த கலர் அதாவது கோலா ஃப்ளேவர் தான் கிடச்சிருக்கு. உங்கள் ஏரியாவில் என்ன ஃப்ளேவர் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஈனோ கொட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொட்டுங்க. இப்போவே உங்களுக்கு தண்ணியில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் அந்த பர்னரில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வரது தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டுக்கோங்க. நான் 2 பர்னர்ன்றதுனால 2 பேக்கெட் ஈனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே லெமன் ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ 2 பேக்கெட் ஈனோவையும் ஃபுல்லாக கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை ஈனோ பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே கொட்டிட்டிங்கன்னா தண்ணியிலேருந்து பொங்கி வெளியே வந்துடும். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. இப்போ 2 பேக்கெட் ஈனோவையும் கொட்டியாச்சு. இந்த மாதிரி சும்மா லைட்டாக கலக்கி விட்டால் போதும். இந்த பர்னரையுமே நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இது ஓவர் நைட் அப்படியே இந்த தண்ணியிலேயே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி. நான் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பர்னர் இந்த தண்ணியிலேயே நைட் முழுக்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகியிருக்கிறது தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி கையாலே தேய்ச்சாலே ஒரு சில இடங்கள் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு 2-3 ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்து இந்த பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக புளி வந்து எடுத்துக்கோங்க. புளியில் வந்துட்டு லைட்டாக தூள் உப்பு அதாவது சால்ட் வந்து தொட்டு தொட்டு இந்த மாதிரி பர்னர் ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுன்ட்டு இல்லை. இந்த புளியும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பர்னர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி புளியையும் உப்பையும் இந்த பர்னர் ஃபுல்லாகவே மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லா பகுதியிலையுமே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பர்னருமே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 2 பர்னரும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதோட விம் ஜெல்லும் கொஞ்சமாக சார்கோல் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றுமே இல்லை, தேங்காய் ஓடை வந்து சுட்டுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வெள்ளி பொருள் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தேங்காய் ஓட்டு தூளுக்கு பதிலாக சபினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜெல்லையும் இந்த தேங்காய் ஓடோட தூளையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பர்னர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். 2 பர்னருக்குமே மேல் பகுதி உள்பகுதி எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். உடனே வந்து நம்ம தேய்ச்சிட வேண்டாம். இது ஊறுச்சுன்னா நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் இதை அப்படியே வச்சிட போகிறேன். 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை சாதாரண நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும், பிரைட் ஆகிடும். நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஊற வச்சாலும் என்ன தான் நீங்கள் புளி உப்புலாம் அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் நான் ரொம்பவே அழுத்தம் கொடுத்து தான் தேய்ச்சிருக்கேன். இந்த பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 பர்னரும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. அதனால் பர்னர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சோப்பில் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஓட்டைகள் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஊசி வச்சு குத்தி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுவே நம்மளோட ஸ்டவ் வந்து நல்லா தீ வரத்துக்கு போதுமானதாக இருக்கும். எப்போவுமே பிரைட்டாக வச்சுருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன தான் தேய்ச்சி பிரைட்டாக மாற்றினாலும்
நம்ம ஒரு நாள் சமைச்சாலே போதும், இந்த பர்னர் வந்து திரும்பவும் பிளாக்காக தான் ஆகும். அதனால் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பர்னர்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடாதீங்க. உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, அதே சமயம் இந்த பர்னரும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே நாள்லேயே கருத்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் தேய்ச்சி முடித்து லைட்டாக ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து எலுமிச்சை பழமும் உப்பும் வச்சு தேய்க்கிறேன். பாருங்கள், ஒரு சாதாரண பர்னரை வந்து நம்ம பிரைட்டாக மாற்றுறதுக்காக இவ்வளோ ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம என்ன தான் இதை தேய்ச்சி நல்லா பிரைட்டாக மாற்றினாலும் ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த பர்னரை யூஸ் பண்ணி சமைச்சிங்கன்னா போதும், திரும்பவும் இது பிளாக்காக தான் ஆகும். அதனால் பர்னர் வந்து க்ளீன் பண்ணி நல்லா பிரைட்டாக மாற்றணுன்ற ஐடியா உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வந்து விட்டுடுங்க. ரொம்பவே நமக்கு டைம் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பொருட்களும் நம்ம வந்து வேஸ்ட்டு தான் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லெமன் சால்ட் வச்சு அப்ளை பண்ணி திரும்பவும் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃபைனலாக எந்த அளவுக்கு எனக்கு பர்னர் வந்து க்ளீன் ஆகி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஃபைனலாக எனக்கு இந்த அளவுக்கு பர்னர் வந்து க்ளீனாக இருக்குது. கடைசியாக இதோட ஒரு ஊசியோ இல்லாட்டி ஒரு ஊக்கோ வச்சு இந்த மாதிரி இந்த பர்னரோட ஓட்டைகள்லாம் வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். அப்போ வந்து இதில் ஏதாச்சும் டஸ்ட்டோ இல்லாட்டி அடைப்போ இருந்ததுன்னா ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு ஸ்டவ் வந்து எரியும் போது நல்லா ஃபுல் தீயும் கம்ப்ளீட்டாக வரும். பாருங்கள், இந்த சாதாரண ஒரு 2 பர்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட வினிகர், ஈனோ பேக்கெட், அப்புறம் புளி, உப்பு, சபீனா, சார்கோல் பவுடர், எலுமிச்சைப்பழம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணியும் நமக்கு வந்து ஒரு மணி நேரம் தேய்ச்சிட்ட பிறகு தான் இந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாமா வேணாமான்ட்டு இதிலருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பர்னரை சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லோ சோப்போ பயன்படுத்தி வாஷ் பண்ணிவிட்டு ஊக்கு வச்சு குத்தி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தீ எப்போதும் போல் கரெக்டாக வரும். அடைப்புலாம் இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.